Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில மண் பாத்திர வகைகள்ல நான் வாங்கின ஒரு லஞ்ச் பாக்ஸை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம மண் பாத்திர வகைகள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்தை எப்படி பழகிறது அப்படின்றதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க சதீஷ் அண்ணா. அடுத்ததான் மூணாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த மட்பாட்டில் நான் வாங்கின லஞ்ச் பாக்ஸை பற்றின ரிவ்யூ தான். இந்த லஞ்ச் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து வாங்கினதும் பார்த்தீங்கன்னா 650 rupees கொடுத்து இதை வாங்கியிருந்தேன். நான் வந்து ப்ரெஷர் குக்கரும் ஆர்டர் போட்டிருக்கேன், ஆனால் அது இன்னும் எனக்கு டெலிவர் பண்ணலை. அவங்க டெலிவரி பண்ண உடனே நான் உங்களுக்கு அதோட ரிவ்யூவும் சொல்கிறேன். அதில் நான் உங்களுக்கு சமைச்சும் காமிக்கிறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் கொண்ட ஒரு லஞ்ச் பாக்ஸ். இது வந்து மூடிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கால் ஆனது தான், ஆனால் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக் தான், அதனால் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் 3 லஞ்ச் பாக்ஸ் மூடியையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மண் பாத்திர லஞ்ச் பாக்ஸை எப்படி வந்து பழக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு நாள் முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுடுங்க. அடுத்த நாள் வந்து ஒரு ஃபுல்லாக தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நம்ம வந்து எப்போவுமே பாத்திரங்கள் வாங்கின உடனே பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு அதில் போடக்கூடாது, ஏன்னா பாத்திரம் விரிசல் விழுந்துடும் அப்படின்னு அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் இந்த 3த்துலேயுமே வந்து தண்ணி ஊற்றி ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இந்த ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த போர்ஸ் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி ஓப்பன் ஆகிருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரிஞ்சுதுன்னா, வெளியில் வந்து தண்ணிங்க நிறைய கசிய ஆரம்பிச்சுது. ஸோ வந்து லஞ்ச் பாக்ஸ் ஓட்டையாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க, அது ஓட்டை கிடையாது. அதில் இருக்கிற போர்ஸ் மூலிமா தண்ணிங்க எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சுது. அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். நான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அந்த தண்ணியை ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், ஏதாவது கெமிக்கல் மாதிரி வாசனை இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த வாசனையும் இல்லை, மண் வாசனை மட்டும்தான் வந்துச்சு. அது மாதிரி தண்ணிக்கு மேலே எந்த ஒரு பெயிண்ட் கலர் மாதிரியோ எதுவும் தெரியல. ஊற்றின அந்த தண்ணி வந்து அப்படியே வெள்ளையாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மண் பாத்திரத்தில் எதுவுமே அவங்க கலக்கலை அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து மறுநாள் தண்ணியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு திரும்ப எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 2வது நாளும் உங்களுக்கு தண்ணியெல்லாம் வந்து நல்லா அதுக்கு மேலே வெளியில் வர ஆரம்பிச்சிருந்தது. நான் வந்து இது மாதிரி 2 நாள் வந்து தொடர்ந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நான் வந்து கஞ்சி தண்ணி இந்த மாதிரிலாம் எதுவும் பழக்கலை, ஏன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு அந்த மாதிரி எதுவும் பழக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த தண்ணி மட்டும் வெளியில் மேலே வந்து 2வது நாள் வந்து கொஞ்சமாக தான் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தது. 2வது நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி மட்டும் லைட்டாக கசிஞ்சிருந்தது. ரொம்ப அதிகமாக தண்ணி வெளியில் வரல. ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே வந்து இது ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே நான் வந்து இன்னும் ஒரு நாள் தண்ணி ஊற்றி வைக்கலான்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்ச பின்னாடி அடுத்த நாள் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்ப ரெடி பண்ணியிருந்தேன். சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் நான் செஞ்சுருந்தேன். இந்த 3 பாக்ஸில் அதை நான் வச்சுருந்தேன். சாதம் பார்த்திங்கன்னா நான் ரெட் ரைஸ் வச்சுருந்தேன். ஸோ வந்து ரெட் ரைஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்ததாக இந்த லஞ்ச் பாக்ஸோடைய மூடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், அது வந்து நல்லா க்ரிப்பாக வந்து அதில் இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மூடியை நான் க்ளோஸ் பண்ணேன். இந்த 3த்தையுமே வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து லீக்காலாம் ஆகலைங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேரியர் டைப் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பழைய பாக்ஸ்க்கு கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ நான் இந்த 3 பாக்ஸையுமே வந்து அதில் வச்சுட்டேன். அடியில் சாதம், மேலே சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல்னு வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதை நான் வந்து பேக் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வந்து உங்களுக்கு நல்லா க்ரிப் ஆகிடுது. இந்த மண் பாத்திர லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண லஞ்ச் பாக்ஸை விட கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக தான் இருக்குது. சாப்பாடெல்லாம் வச்சோன்னா கொஞ்சம் வெயிட் கொடுத்துது. இது வந்து உங்களுக்கு லீக் ஆகுதா, அந்த மாதிரி ஏதாவது கீழே கொட்டுற மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு இதை வந்து திருப்பி காமிச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வெளியில் லீக் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பும்பொழுது இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பெரியவங்கன்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்து நான் வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா கேரி பேக்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது லீக் ஆச்சுனாலும் கிளியராக தெரியும். அதனால் நான் வந்து கேரி பேக்கில் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்ச் பாக்ஸை ஒரு துணிப்பையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே கொண்டு போகிற பேக்கில் மாற்றிட்டேன். இப்போ அவங்க ஆஃபீஸில் வந்து அந்த லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாதத்தெல்லாம் வந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தாங்க. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாருமே வந்து அதை தட்டி பார்த்துட்டு இந்த எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்குமே வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து அவங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றை மட்டும் கொண்டு வந்தாங்க. மீதி 2த்தை வந்து சரியாக வாஷ் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக சரியாக வாஷ் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாஷ் பண்ணி கொண்டு வந்ததில் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி அலசிட்டு தேங்காய் நார் போட்டு தேய்ச்சிக்கோங்க. இதில் வந்து சபீனா அதுக்கப்புறம் லிக்விட் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நார்மலாக இதை வாஷ் பண்ணிடுறது தான் நல்லது. இது வந்து நான் கொடுத்து அமிச்ச மாதிரியே நல்லா இருக்குது. அவங்க கொஞ்சம் சேஃபாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எலுமிச்சை பழமோ இல்லை வந்து புளியோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதை தேய்ச்சிக்கலாம். ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.